இப்போது நம்ம கட்டம் ரீதியாக ஒரு ஜாதக அமைப்பில் ஒரு லக்னத்தில் குரு இருந்தால் அவங்க என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க? பாராட்டப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஞானம் என்பது அவர்களுக்கு இயற்கையாகவே வேலை செய்யும். எதையும் மிகப்பெரிய அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் கொண்டு வென்றெடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை ஜென்ம லக்னத்தில் வரும்போது கண்டிக்கும். 2ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன பலன் தருவாங்க? குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் என்றால் தன்னிறைவான வருமானம் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன்? தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. தகவல் தொழில்நுட்பம், ஊடகத்துறையில், பத்திரிகை துறையில் புகழ்மிக்க பொறுப்புகள்லாம் நிச்சயமாக வந்து சேரும். இப்போ 4ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன பலன்? சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு வீடு, வண்டி வாகனம், சொத்து சுக சேர்க்கை இந்த மாதிரியான ஒரு அபரிவிதமான ராஜயோக பலன்கள் தந்தாலுமே கூட இப்போ 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன்? இது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் இப்போ 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன் தருவாருங்க? குரு பகவான் தனது வர்க்க வீட்டில் போடுற 7ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்கும். ஒரு பயப்படக்கூடிய இடம் கூட. குரு 8ஆம் இடத்துல மறைச்சிட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இடம். 8ஆம் இடத்தில் குரு மறையும் பொழுது சற்று நெகட்டிவான பலன் தான் இருக்கும். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன்? வெளிநாடு யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கும். 10ல் குரு. 10ல் குருனாலே ஒரு எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி பலன் தருங்க? குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமரும் பொழுது இப்போ அடுத்தது ஒரு 11ஆம் இடம் லாபஸ்தானம். வசதி வாய்ப்புகள், பணச்சேர்க்கைகள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு குறுகிய காலத்தில் தான் வரும். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அது என்ன பலன் தருங்க? 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வது என்பது சற்று மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய இடம் தான். பர்டிகுலராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்தி ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம இப்போது குரு இருக்கும் இடத்தை வைத்து பலன்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு 12 இடத்துலையும் இருக்கும்போது ஒவ்வொரு வகையான பலன் கொடுக்க போகுது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல குரு அப்படின்னா அது வந்து சுபகிரகம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் குரு சுபம் மட்டும்தான் செய்வாரா, இல்லை அவர் இருக்கும் இடத்தை வச்சு ஒரு அசுப பலன்களும் செய்வாராங்க? பொதுவாக நவ கிரகங்களில் 2 வர்க்க கிரகங்கள் உண்டு. பர்டிகுலராக சூரிய வர்க்க கிரகம் அப்படின்னா சூரியன், செவ்வாய், குரு, சந்திரன். இந்த 4 கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வர்க்க கிரகம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சனி வர்க்க கிரகம்னு ஒன்று 3 கிரகங்கள் இருக்குது. சனி பகவான், புதன், சுக்கிரன். இவங்க 3 பேர் ஒரு கேட்டகரி சேர்ந்தவங்க. அப்போ இந்த நவகிரகங்களில் ராகு கேது சாயா கிரகமாக போயிடும். இந்த நவகிரகங்களில் இந்த 7 கிரகங்களுக்கு வந்து 2 வர்க்கம் இருக்குது. ஒன்று சூரிய வர்க்க கிரகம், சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. சனி, புதன், சுக்கிரன் இவங்க ஒரு கேட்டகரி. அப்போ குரு பகவான் இந்த சூரிய வர்க்க வீடுகளாகப்பட்ட மேசம், கடகம், விருச்சிகம், சிம்மம், தனுசு, மீனத்தில் குரு பகவான் உட்கார்ந்தா முழு முதற் சுபகிரகமாயிடுவார். அவர் முழுமையான யோகத்தை தன்னிறைவாக தர ஆரம்பிச்சிடுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனத்தில் குரு பகவான் இருக்கிறாருன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அவர் வந்து உங்களுக்கு 100% நன்மை தான் செய்வார். அதே எதிர்க வர்க்க வீடுகளாகப்பட்ட ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த ராசிகளில் போய் குரு உட்கார்றார் அப்படின்னா அவருடைய பலாபலனும் சற்று மாறும். அது சுய ஜாதகத்தை பொறுத்து அமையும். இந்த இடங்கள் அமரும்போது சம்பந்தப்பட்ட முழு முதற் சுபகரமாக என்றாலுமே கூட குரு பகவானின் நெகட்டிவான பலனை தர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க. இப்போது இருக்கும் இடத்தை வச்சு குரு பகவான் வந்து மாறுவார்னு சொல்லிட்டீங்க. இப்போது நம்ம கட்டம் ரீதியாக ஒரு ஜாதக அமைப்பில் ஒரு லக்னத்தில் குரு இருந்தால் அவங்க என்ன மாதிரி பலன் கொடுப்பாங்க? ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அவருடைய பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 9 ஜென்ம லக்னம் 5, 7, 9 இவங்களை வந்து யாருமே அசைக்கவே முடியாது. உடம்பு வலிமை, அதேமாதிரி செய்யக்கூடிய விஷயத்தை புத்திசாலித்தனமாக செய்கிறது, மிக அற்புதமான விருத்தியான யோக பலன்கள்லாம் பெறுகிறது. குரு வந்து நீர் கிரகம்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த விருத்தி பண்ணும். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டால் நீரின்றி உலகம் அமையாது, நீரின்றி அமையாது உலகம் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப இந்த குளிர் கிரகம், நீர் கிரகமாகப்பட்ட குரு பகவான் எந்த இடத்துல உட்கார்றாரோ அங்கே வந்து செழிப்பாக இருக்கும், எந்த சிக்கலும் இருக்காது.
அப்போ ஜென்ம லக்னத்தில் போகிறதுனா அவங்க கண்டிப்பாக நல்ல அறிவுபூர்வமான ஆளுக்களாக இருப்பாங்க, நல்ல உடல் வலிமையோடு இருப்பாங்க, புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்க. பெரிய மனிதர்களும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களும் பாராட்டப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஞானம் என்பது அவர்களுக்கு இயற்கையாகவே வேலை செய்யும். எதையும் மிகப்பெரிய அறிவுபூர்வமான நடவடிக்கைகளை கொண்டு வென்றெடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை ஜென்ம லக்னத்தில் வரும்போது கண்டிப்பாக கொடுக்கும். இப்போது 2ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன பலன் தருவாங்க? குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஒரு கொடுத்து வச்ச அமைப்பை பெற்றவர்கள். உங்களுக்கு வருமானங்கிறது இந்த பொருளாதார சிக்கல்களில் எதுவுமே இல்லாமல் ஒரு தன்னிறைவான வருமானம் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 2வது, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில் ரொம்ப சந்தோஷகரமாக இருக்கும். பெற்றோர்களுடைய அரவணைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல இனிமையான பேச்சுத்திறன், பேசுனீங்கன்னா அப்படி மயங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இருக்கும். கல்வியில் நல்ல ஆர்வத்தை கொடுக்குங்க. கல்வி எந்த விதத்திலும் தடையாகாது. அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படிப்பை நிச்சயமாக வென்று முடிப்பார்கள். மேலும் அந்த அரசு பதவியிலெல்லாம் போய் போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல குரு அமரும் பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். ஒரு உயர்நிலை தேர்வுகளில் எழுதிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு பதவியிலெல்லாம் போய் அலங்கரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த 2ஆம் இடத்துல அமரக்கூடிய குருவான் வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. சரிங்க. இப்போ அடுத்ததாக 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன்? தைரியமான ஆட்கள் 3ஆம் இடத்தில் குரு அமரும் பொழுது தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. தகவல் தொழில்நுட்பம், ஊடகத்துறையில், பத்திரிகை துறையில் புகழ்மிக்க பொறுப்புகள்லாம் நிச்சயமாக சேரும். இயலிசை, நாடகம் போன்ற கலைத்துறையில் அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த அரிய கலைகள்னு சொல்லுவாங்க. மற்றவங்களால் அதை தெரிஞ்சிக்க முடியாது, ஆனால் இவங்களுக்கு அது ஈஸியாக சேரும். அந்த மாதிரியான ஒரு தன்மை வெளிப்படுத்தும். முதலீடுகள் வழியிலிருந்து மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்த ஆட்களாகத்தான் இருப்பாங்க. அதே சமயம் இளைய சகோதரர் வழியிலிருந்து அபரிவிதமான நன்மைகள் இருக்கும். இளைய சகோதரன் பார்த்திங்கன்னா இவங்களை அப்படியே கையில் தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கொடுக்கும். அந்த பாச பிணைப்பு பார்த்திங்கன்னா பிரியவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அந்த அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாவகம். இந்த 3ஆம் இடத்தில் குரு அமரும் பொழுது அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன்னுடைய சமயோஜித அறிவுத்திறன் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரிங்க. இப்போ 4ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன பலன்? நிச்சயமாக இது ஒரு 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் பொழுது சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு வீடு, வண்டி வாகனம், சொத்து சுக சேர்க்கை இந்த மாதிரியான ஒரு அபரிவிதமான ராஜயோக பலன்கள் தந்தாலுமே கூட தாயாரோட உறவு முறையில் கொஞ்சம் சிக்கலை உருவாக்கும். அம்மா மகன் இவர்களுடைய உறவு முறையில் பார்த்திங்கன்னா சிறு சிறு மனக்கசப்பு, அம்மாவாச்சும் பையன் கேட்க மாட்டான், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். இதனால் அம்மாவுக்கு ஒரு மன வருத்தங்களை கொடுக்கும். இருந்தாலுமே கூட அம்மாவுடைய ஆசீர்வாதத்தின் வழியிலிருந்து அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தனச்சேர்க்கையும், இடம், பொருள், வீடு, வண்டி, வாகனம் அந்த மாதிரியான ஒரு நன்மையான பலனும் தரும். நல்ல குணவாதிகளாக இருப்பாங்க. குணம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா இப்போ வெளிவட்டாரத்தில் விசாரித்து பார்த்தா அப்படியே அற்புதமான மனிதன், அருமையான மனிதர். இந்த மாதிரி ஒரு மனிதர் நம்ம உலகத்தை தேரும். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு மனிதனால தான் மழையே பொழியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துவாங்க. குரு 4ஆம் இடத்தில் அமர்வது என்பது சிறந்த நிர்வாக திறமை கொடுக்கும். ஒரு ஒடிஞ்சு போன ஒரு நிறுவனத்தை இவங்க கையில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், சீக்கிரம் ரொம்ப சூப்பராக விருத்தி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிர்வாக திறமையை முன்னெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த 4ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவானால் வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்காரன் கிடையாது. சரிங்க. இப்போ 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன்? இது இருக்கிறதுலே மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல குரு போகிறது பார்த்திங்கன்னா முதல்ல பெண் குழந்தையும் அடுத்தது ஆண் வாரிசும் அமையக்கூடிய ஒரு அந்த தடையை கொடுக்கும். அது இந்த குழந்தை பாக்கியத்தில் மட்டும் சிறு தடையை உருவாக்கும். ஆனாலும் இவர்கள் கல்வியில் மிதமிஞ்சி அறிவாளிகளாக இருப்பாங்க. படிப்பு பார்த்திங்கன்னா ஒரு எல்லையெல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க. வாழ்நாள் முழுவதும் படிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கொடுக்குறதே இந்த இடம் தான். இன்னொரு கலைகளில், சினிமா துறையில் ஒரு புகழ்மிக்க இடத்துல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 5ஆம் இடத்தில் குரு வலுத்து நிற்கும். இந்த வலிமை பெற்ற குரு அவங்கள கலையுலக கதாநாயகர்களாக பிரணிமிக்க வைக்கும். இவரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி சொன்னால் போதும் அந்த விஷயத்தை டப்புன்னு கற்பூர புத்தி மாதிரி பிடிச்சிக்குவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்க கேவலமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையை நடத்தவே மாட்டாங்க. இவங்களை எல்லாம் மூக்கு மேலே விரல வச்சு அண்ணாந்து பார்க்குற மாதிரியான ஒரு அளவில் தான் இவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கும். அந்த குலதெய்வம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த இடத்துலையும் கீழே கை விடாது. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு மேலே 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 வாழ்க்கையின் உயரத்துக்கே கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையே கொடுத்துட்டே இருக்கும்.
நல்ல ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொடுக்கும், கலைகளில் நல்ல ஆர்வத்தை கொடுக்குங்க, மற்றவங்களுடைய துன்பத்தை மாற்றக்கூடிய வலிமை மிக்க பேச்சுத்திறன் உங்கள்கிட்ட இருக்கும். கொஞ்சம் நேரம் பேசினாங்கன்னா போதும், ரொம்ப சோர்ந்து போய் கிடந்தவங்க கூட எந்திரிச்சு ஓடிடுவேன். அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை 5ஆம் இடத்தில் அமரக்கூடிய குருவுக்கு உண்டு. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்ற பிள்ளைகளோட கொஞ்சம் கன்வர்சேஷனாக தான் இருக்கும். சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க பிள்ளையோ. அதுக்கே இவங்க வந்து கொஞ்சம் மனதளவில் வருத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த இடம் கொடுக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம். சரிங்க. இப்போது அடுத்தது மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல இருந்தாலே மறைவு ஸ்தானம் குரு வந்து பலன் தரமாட்டார்னு ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது. அது எந்த அளவு உண்மைங்க? உண்மையில் அது எதிர்வர்க்க கிரகத்தோட வீட்டில் தான் வேணால் அது சாத்தியப்படும். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பொருத்தி வரும். 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் எதிரியை சிம்ம சொப்பனமாகக்கூடிய தன்மை கொடுத்துருவார். பார்த்தீங்கன்னா எதிரியெல்லாம் 5 நடுங்குவான், இவன் பார்த்தாலே ஓடிடுவான். அந்த மாதிரி 6ஆம் இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பவர் உண்டு. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். மேலும் கடின உழைப்பாளிகள் இருப்பாங்க. இவங்களை பார்த்திங்கன்னா நேரங்காலமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கடினமான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட அதையெல்லாம் ஈஸியாக நிச்சயமாக வெளியே வந்துடுவாங்க. அதே வாங்கின கடனை நாணயத்தோடு திருப்பி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமரும்போது நிச்சயமாக கொடுப்பாரு. எதிரியும் நண்பனாக்கிக்குவான். எக்காரணத்தை கொண்டு இவங்களை யாராச்சும் பகைச்சிட்டாங்கன்னா ஒரு காலத்தில் இவங்களுக்கு நண்பனாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இது. கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குறிப்பாக இந்த அரசியலில் மிகப்பெரிய உயர் பதவி அடைய வேணும்னா கண்டிப்பாக 6ஆம் இடத்துல குரு வந்து நல்லா வலுத்து நிற்கும். அதேமாதிரி எண்ணம் வந்து தூய்மையான எண்ணமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த இது வந்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூய்மையான எண்ணத்தை கொடுக்குறதோட உணர்வுபூர்வமான விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நேர்மையை கடைப்பிடிப்பாங்க. சத்தியத்தை மதித்து நடக்கக்கூடிய நபர்களாக நிச்சயமாக அவங்க இருப்பாங்க. சரிங்க. இப்போ 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன் தருவாருங்க? குரு பகவான் தனது வர்க்க வீட்டில் போடுற 7ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. அப்படியே ரத்தத்தோடு ரத்தங்கள் ஒற்றி பிணைந்த ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. இவனுக்கு ஒன்றுனா அவன் துடிப்பான், அவனுக்கு ஒன்றுனா இவன் துடிப்பான். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அடுத்த செகண்ட் நண்பர்கள்லாம் வந்து டக்குன்னு வந்து நிற்கிறான்னா கண்டிப்பாக அவன் ஜாதத்தில் 7ஆம் வீட்டில் குரு தனது வர்க்க வீட்டில் நல்லா வலிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள்லாம் மிகப்பெரிய ஆளாகிடுவாங்க. இவர் மட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெற மாட்டார். தன்னை சார்ந்தவனும் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற அந்த நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்க தனித்திறமை நபர்ந்த டெவலப் யாரை சார்ந்தே வாழ மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ரூட்டு, இந்த ரூட்டை மற்றவங்க தான் பின்பற்றணுமே தவிர நான் பின்பற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க ரூட்டை நான் பின்பற்ற மாட்டேன், ஏன் நான் சொல்கிற பாதையில் தான் நீங்கள் நடந்தாகணும் அப்படிங்கிற ஒரு வலிமை மிக்க நபர்களாக இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களோ அல்லது ஆளுமைத்திறன் கொண்ட நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியான அதிகாரிகளோ இவங்கெல்லாம் வந்து இந்த அமைப்பை பெற்றவர்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஒரு உயர்நிலை தேர்வில் எழுதுகிறேன், நிச்சயமாக அரசு இந்திய ஆட்சி பணியில் நான் வந்து பங்கெடுக்கிறேன் அப்படிங்கிற ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுபமாக இருக்கக்கூடிய, அதாவது தனது வர்க்க வீட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய குறுகிய காலத்தில் கொடுத்துருவார். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டு வெளியே போய் அந்த துறையில் தன்னுடைய சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பாங்க. அருமையான வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கை துணை வழியிலிருந்து எந்த டிஸ்டர்பும் இல்லை, பிக்கல் புடுங்கல் இல்லை, அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வலுத்து நிற்பார். சரிங்க. இப்போ அடுத்ததாக 8ஆம் இடம். இது எல்லாருக்குமே மறைவு ஸ்தானம்னு தெரியும். ஒரு பயப்படக்கூடிய இடம் கூட. குரு 8ஆம் இடத்துல மறைச்சிட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இப்போ 8ஆம் இடத்தில் குரு மறைந்தால் என்ன பலன்ங்க? 8ஆம் இடத்தில் குரு மறையும் பொழுது சற்று நெகட்டிவான பலன் தான் இருக்கும். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நண்பர்கள் வழியிலேருந்து பொருளாதார இழப்புகளை சந்திப்பாங்க. ஒரு கூட்டாக நான் தொழில் செய்யலாம் வா அப்படின்னு மாப்பிள்ளை அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களை சிக்க வச்சுட்டு இவங்க ஓடியாந்துருவாங்க. அப்போ கடைசியில் இவருக்கு பொருளாதார இழப்பு, தொழிலும் தெரியாது, மிகப்பெரிய சிக்கலில் போய் தொழில் மட்டும்தான் இந்த மாதிரி சிக்கல் உருவாக்கும். அப்போ நண்பர்களையோ மற்றவர்களையோ நம்மளுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களால் ஏமாந்து போகக்கூடிய தன்மையை கொடுக்கறது இந்த 8ஆம் இடத்துல அமரக்கூடிய குரு. ஆனால் தனது வர்க்க வீடாக இருக்கும் பட்சத்தில் இதே கொஞ்சம் ஏமாந்தாலுமே கூட சுதாரிச்சுட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்க. அதே சமயம் எதிர்வர்க்க கிரகமாக இருந்துச்சுன்னா ஏமாந்தது தான், அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. மனதளவில் ரொம்ப ஒழிஞ்சு போயிடுவாங்க. இவங்களை தேர்த்தி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் அந்த தற்கொலை எண்ணங்கள்லாம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான். இந்த 8ஆம் இடத்தில் குரு வந்து எதிர்வர்க்க வீட்டில் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடுமையாக பாதிக்கும். அவங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அழுத்த நிறுத்தம் பதிவு செய்கிறேன். சரிங்க. இப்போ 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன்? நிச்சயமாக வெளிநாடு யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கும். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து வெளிநாடுகளுக்கு அல்லது வெளியூர்களுக்கு
ஓடி ஆடி திரையடல் ஓடி திரவியம் தேடு என்ற பழமொழிக்கேற்ப பல வியாபாரங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும், ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழிலும், பல நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகமும், பல மொழிகளை கற்றுக்கொள்வதற்குண்ட ஒரு ஞானமும், தன்னுடைய நோக்கத்தை லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல அமரக்கூடிய குரு கொடுத்துருவார். அது தனது வர்க்க வீடுன்னு சொல்லவே தேவையில்லை. அவங்களெல்லாம் சாதனை மன்னர்களாகத்தான் திகழ்வாங்க. அவங்களுடைய சாதனைகள் எல்லாம் ஒரு சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு தன்மையில் தான் அது வெளிப்படும். அதே சமயம் சொந்த பந்தத்தையெல்லாம் ரொம்ப அனுசரித்து போவாங்க. தன்னுடைய உறவுகளை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கு வளம் பெற்ற குருவாலாக தான் நடைமுறைக்கு வரும். சரிங்க. இப்போ அடுத்து 10ல் குரு. 10ல் குருனாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி பலன் தருங்க? பொதுவாக பாரம்பரிய ஜோதிடத்தில் 10ஆம் இடம் குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமரும் பொழுது, இந்த இடத்துல பாரம்பரிய ஜோதிடத்தில் 10ங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தை சொல்லுவாங்க, தகப்பன் ஸ்தானத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே சுய ஜாதகத்தில் 10ஆம் இடங்கிறது தகப்பனாரை குறிக்கும். இந்த 10ஆம் இடத்துல போடுற குரு என்ன பண்ணுவார்னா, அப்பனுக்கு மகனுக்கு கருத்து வேறுபாட்டு கொடுத்துருவார். அப்பா ஒரு தொழில் செஞ்சு மிகப்பெரிய கொடி நாட்டக்கூடிய ஒரு வல்லமையில் இருப்பார், அது வேறு விஷயம். ஆனால் மகன் சுய உழைப்பில் தான் நான் அது முன்னுக்கு வருவேன். உங்கள் காசு எனக்கு வேண்டாம், நான் சுயமாக நிற்கிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவில் எனக்கு இருக்குது, அந்த அறிவை நான் பயன்படுத்தி நான் தொழிலில் தனித்து தான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஜீவனஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு நிச்சயமாக கொடுப்பாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா நேர்மையாக இருப்பாங்க. இங்கே அதுதான் சிக்கலாகி போயிடும். இவர்கள் நேர்மையாக இருக்கக்கூடிய தன்மை மற்றவர்களுக்கு எதிர்வாதமாக அமையும். அப்படிங்கும்போது இவங்களுடைய முன்னேற்றத்தை ஏதோ ஒரு வகையில் தடை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சொந்தமாக தொழில் செய்யலாம்னு போவாங்க, ஒரு நல்ல பாதி நிலைமைக்கு வந்துடுவாங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சொல்லி குட்டையை குழப்பி விட்டு அந்த தொழிலை பாதியிலே நிற்கிற அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த இடத்துல இவர்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, 10ல் குரு இருக்குதா, கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். எவன் பேச்சையும் கேட்கக்கூடாது. நமக்கு என்ன சரின்னு படுதோ அதை நாம் நிச்சயமாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதேமாதிரி தகப்பனாரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு ஆண்கள் என்றால் தகப்பனாரோட, பெண்கள் என்றால் தாயாரோட, இவங்களோட வாக்குவாதம் பண்ணாமல் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பை வழங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க தொழிலில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் தெரிவாங்க. அதே சமயம் உலகம் போற்றப்படக்கூடிய அந்த டாப் 10 பணக்காரர்கள் வரிசையில் இவங்களும் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த 10ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு நிச்சயமாக தருவார். சரிங்க. இப்போ அடுத்தது ஒரு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதில் குரு வந்தாலே ரொம்ப யோகம்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைங்க? நிச்சயமாக இந்த 11ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய யோகம் என்பது ஒரு திடீர் தனப்பிராப்தியை கொடுக்கும். தனப்பிராப்தின்னா உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், பணச்சேர்க்கைகள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு குறுகிய காலத்தில் அதெல்லாம் வரும். ரெண்டாவது அந்த அதிர்ஷ்டங்கிறது இப்போ இன்றைக்கி வருது, நாளைக்கு போயிடாது, தொடர்ந்து இருக்கும். அந்த குரு தசை இது நடக்குதுன்னு வச்சுங்களேன், 11 நின்று குரு தசை நடத்துகிறாருன்னு வச்சுங்க, நான் தன்னோட வர்க்க வீட்டில் நின்று அந்த 16 வருஷமும் யோகமாகவே இருக்கும். அதிர்ஷ்டத்தின் தாக்கம் பார்த்திங்கன்னா மற்றவங்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஏன்னா ராகதிசைன்னு ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. இந்த குரு தசையில் இன்னும் அதிர்ஷ்டம் இடம் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, தொழில் விருத்தி அடையுது, நல்ல குழந்தை பாக்கியங்கள் வருது, எல்லாருமே உறவுகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, நகை நட்டு வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு யோகத்தை பன்மடங்கு விருத்தி தரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த 11ஆம் வீடு. மேலும் பாசிட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் நீங்கள் எதை சொன்னீங்கன்னா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக பேசுவாங்க. ரெண்டாவது நாமளே ரொம்ப நெகட்டிவான ஒரு நிலையில் அவங்கள்ட்ட போய் ஒரு சின்னதாக ஒரு அறிவுரை கேட்டோம்னு வச்சுங்க, அவங்க கொடுக்குற அறிவுரைகள் நாம் மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடுவோம். அந்த மாதிரியான ஒரு வலிமை மிக்க ஒரு இடமாக இந்த லாபஸ்தானம் அமைகிறது. லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்குவார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. பர்டிகுலராக இந்த கலைத்துறையில் சினிமா ஃபீல்டில் உச்ச நிறைய தோட்ட நபர்களுக்கெல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ரொம்ப சிறப்பான யோகங்களை தந்துட்டுருப்பார். அதில் எந்த சந்தேகம்? சரிங்க. அடுத்து கடைசியாக 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அது என்ன பலன் தருவீங்க? 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வது என்பது சற்று மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய இடம் தான். பர்டிகுலராக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மன நிம்மதி இல்லாமல் ரொம்ப ஹைப்பர் டென்ஷனுக்கு போயிடுவாங்க, அல்லது மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. யாராவது பேசினா கூட அவங்கள்ட்டோட சரியாக பேச மாட்டாங்க. கருத்து ஏதாவது சொல்கிறதா இருந்தால் கூட அதை கூட எல்லாமே உள்ளேயே வச்சுக்கிற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். மேலும் அது ஞானத்தின் வெளிப்பாடாக வெளிப்படும். இவங்க பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருப்பாங்க. அமைதியாக இருந்தாலும் எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். தன்னுடைய சிந்தனை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராஜயோக பலன்களை அனுபவிப்பதற்கான சிந்தனையை உருவாக்கும். பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களையெல்லாம் உருவாக்குறாங்க பாருங்கள். ஒரு
ஒரு மக்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய தன்மையில் மிகப்பெரிய வாழையடி வாழையாக ஒரு தொழில் செஞ்சுட்டுருக்கிறேன், பாரம்பரியமாக இந்த தொழில் செஞ்சுட்டுருக்கிறேன், அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த 12ஆம் இடத்தில் அமர்ந்த குரு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. அந்த பரம்பரை தொழில் வந்து அவங்களுக்கு அவர் ரொம்ப விருத்தி கொடுத்துட்டே இருக்கும். மேலும் இவர்கள் வந்து இந்த வெளிநாடுகள் போகும்போது மட்டும் ரொம்ப கவனம் போயிட்டு வரணும். வெளிநாடுகளில் அல்லது மற்றவங்களை நம்பி ஏதாவது பெருசாக கொண்டு போய் பணத்தை முதலீடு பண்ணுறோம்னாலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். இல்லை அப்படின்னா அந்த போட்ட முதலீடு அவ்வளோதான், கடலில் போட்ட பெருங்காயம் மாதிரி ஆகி போயிடும். இதுதான் யதார்த்தமான உண்மைகளை. 12ஆம் இடத்தில் குரு வலிமை பெற்றிருந்தால் நிச்சயமாக ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. அதே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெருக்கடி நிச்சயமாக வந்தே தீரும். இதை தவிர்ப்பதற்கு இவங்க சரியான விஷயங்களை முன்னெடுக்கணும். சரிங்க. இப்போ வந்து நம்ம குரு வந்து ஒவ்வொரு இடத்த பற்றி ரொம்ப ஒரு முழு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.